சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே. உங்க சப்போர்ட் யாருக்கு? இந்த எலெக்ஷன்ல யாரு ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும்? யாரு? விஜய். விஜய். எதனால? விஜய் எல்லாத்துக்கும் பார்த்து நல்லதாக செய்வாருன்னு நம்பிக்கை. ஒரு மாற்றம் எதிர்பார்க்கறோம். ஆமா. இதுக்கு முன்னாடி யாருக்கு support பண்ணீங்க? ஓ, இதுக்கு முன்னாடி தேர்தல். இதுக்கு முன்னாடி அட்டடைக்கு தான் நாங்க போவோம் எல்லாமே. இந்த time விஜய். நீங்க? ரெட்டலைக்கு போட்டு பார்த்துட்டேன், சூரியனுக்கு போட்டு பார்த்தேன். 10 விஷயம் புண்ணியல. இந்த வாட்டி விஜய் தான் வரணும். ஆமா, எதனால விஜய்? பிடிச்சிருக்கு. புதுசா இருக்கணும். எத்தனை வருஷம் தான் பார்த்ததே பாக்குறது. புதுசா இருந்தா ஆட்சி மாறினா தான் நல்லா இருக்கும்ல. நீங்க உங்க நானும் விஜய்க்கு தான் போகணும். விஜய் ரசிக்கிறனா. விஜய்க்கு போட்டு போட்டாதான் நல்லது வரும்னு நினைக்கிறோம். எப்படி இருக்குன்னு தெரியல. போடுவோம். அவர் விஜய் தான் வரும்னு நினைக்கிறோம் எல்லாமே. விஜய் தான் ஒரு மாச்சு. இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? இவர் ரெட்லைக்கு தான் போடுவோம். ரெட்லைக்கு ஒண்ணுமே இல்லை. எல்லாம் செது பூச்சி ஒண்ணுமே இல்லை. இவங்களும் அதை போட்டு என்ன பண்ணுவோம்? அதான் புதுசா பார்ப்போம். நீங்கக்கா? விஜய் தான். எதனால விஜய் விஜய் பிடிக்கும். பிடிக்கும்? மாறணும்ல. விஜய் ரசிகர். இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டுருக்கீங்க? ரெட்டலை ஓட்டுக்கு போடுறது. இந்த டைம் டிவி அவருக்கு சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே? டிஎம்கே தான். எதனால? டிஎம்கே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மகளிருக்கு நிறையா கொடுக்குறாங்க, நிறைய எஜுகேஷன் நிறைய இது பண்ணியிருக்காங்க, பில்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் டிஎம்கேக்கு தான் டெஃபினட்டாக ஓட்டு. டிவிக்கே இப்போ தான் வந்திருக்காங்க. எந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் எதுவுமே இல்லை அவங்களுக்கு. சோர்ஸஸ் எல்லாம் பார்த்து 18+ஓட 16+ அந்த மாதிரி தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு மெச்சூரிட்டி இல்லை அவங்களுக்கு. அதனால் டிஎம்கே தானே. எப்பவுமே டிஎம்கே. எப்போவுமே டிஎம்கே தானே. சரி, ஓகே. சரி, 26 எலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருங்க இருக்கும்? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே? யார் ஆட்சி பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? திமுக தான். திமுக. எதனால? இதெல்லாம் பிடிச்சிருக்க மக்கள் எல்லாம் விரும்புதுங்க. அதனால எனக்கு நம்பிக்கை இருக்கு. இதுக்கு முன்னாடி யாருக்கு ஆதரவு கொடுப்பாங்க? போன தேர்தல். போன இதில் எடப்பாடி. இந்த டைமும் திமுக. திமுக தான். பெண்கள்லாம் அதான் விரும்புகிறாங்க. இந்த 1000 பணம் கொடுக்குறாங்கல்ல, அதனால பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. ஒரு அர்ஜென்ட் செலவாக இருந்தாலும் அந்த 1000 வாங்கி செலவு பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு உதவியா இருக்கு. அதனால மக்கள் விரும்புறாங்க. சரி, அவ்வளோதான். சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே? டிவிக்கே தான். டிவி. எதனால? விஜய் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க? இதான் ஃபர்ஸ்ட் ஓட்டு. ஃபர்ஸ்ட் ஒரு டிவிகே. சரி, ஓகே. உங்க ஆதரவு யாருக்கு இருக்கும்? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே? யார் ஆட்சி பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நமக்கு அந்த அளவுக்கு புரியாது. நம்ம விவசாயம் பார்க்குறாங்க. ரெட்டல. எதனால? ஓ, எதனால ரெட்டல? எது வரும்னு யாருக்கு கணிப்பா தெரியும். இல்ல, நீங்க யாருக்கு போடுவீங்க? நீங்க யாருக்கு ஆதரவு கொடுப்பீங்க? அண்ணா திமுகவுக்கு ஆதரவு கொடுப்போம். எதனால? நாம எப்பயுமே எனக்கு ஓட்டு எலெக்ஷன் அன்னைக்கு வந்து அன்னையில எப்பயுமே அண்ணா. சரி, ஓகே. என்னுடைய ஆதரவு வந்து பிஜேபிக்கு தான் சார். எதனால? பிஜேபிக்கு கொஞ்சம் புதுசா வரட்டும். எல்லாமே இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா எந்த காலத்துல வந்து இலவசம் இல்லாம நல்ல முடிவு பண்றது. அதனால என்னுடைய சப்போர்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லி பிஜேபி. பீகார்ல பிஜேபி தான் இலவசமா 10,000 கொடுத்தாங்க. 10,000னா அது வந்து இலவசமா ஒண்ணு கொடுக்குறாங்க. இலவசமா தான் கொடுத்தாங்க. அது இலவசமா எலெக்ஷன் முன்னாடி கொடுத்துட்டாங்க. சார், அதுதான் எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க. இலவசமா இல்ல, அது வந்து நலத்திட்ட உதவியா தான் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி. அது கொடுத்த டைம் வேற பாத்தீங்கல்ல, எலெக்ஷன் டைம்ல கொடுத்து. எப்பயுமே பிஜேபி தான். நான் முன்னாடி பாமக இருந்தேன். நாங்க எப்ப எல்லாமே நம்ம ஏரியா எல்லாமே பாமக தான். இப்ப கட்சி 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் இந்த டைம் இந்த சமயம் பிஜேபிக்கு தான். சரி, ஓகே சார். உங்க ஆதரவு யாருக்கு? திமுக, திமுக, தாவேகா, விஜய், நாம் தமிழர்? திமுக தான். திமுக. எதனால? அவரு ஒரு பேர்ல காஞ்சில எனக்கு நான் செங்கல் லோன் போட்டிருந்தேன். அது தள்ளுபடி கொடுத்தாரு. அப்போ ஒரு 50,000. அதனால செஞ்ச ஒரு நன்றி மறக்க முடியாதுல்ல, அதுக்காக போடுறேன். எப்பயுமே திமுக. சரி, இதுல உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே? உங்க சப்போர்ட் யாரு? யார் ஆட்சி பண்ண நல்லா நினைக்கிறீங்க? நல்லா ஆட்சி பண்றவங்க வச்சா நல்லா இருக்கும். நீங்க யார் நினைக்கிறீங்க நல்லா ஆட்சி பண்ணுவாங்கன்னு? யார் நினைக்கிறீங்க? புதுசா வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யாரு? நாம் தமிழர் விஜய் இருக்காங்க. விஜய், தாவேகா? விஜய். விஜய். எதனால விஜய்? புது பையன் ஆக்டிவா இருக்கிறாரு. ஏதோ நல்லது செய்வாரோ, செஞ்சா பாப்போமே, வித்தியாசமா இருக்கட்டுமே மாற்றம். இதுக்கு முன்னாடி யாருக்கு? இதுக்கு முன்னாடி மாத்தி அண்ணா திமுக. இந்த டைம் விஜய்க்கு ஒரு டைம் போட்டு பார்க்கலாம். சரி, நீங்க யாரை எதிர்பார்க்குறீங்க? நாங்க விஜய் இருக்கு. ரெண்டாவது ஒண்ணு எம்ஜிஆர் வீட்டுல. எம்ஜிஆர் 2ல யாரும் ஜெயிப்போம். விஜய் என்ன எம்ஜிஆர்?
யாருன்னா ஒருத்தர் தானே வரும். யார் வேணாலும் ஒருத்தவங்க வரட்டும். நீங்க யார் எதிர்பார்க்குறீங்க? 2 பேர்ல நீங்க யார் எதிர்பார்க்குறீங்க? நாங்க எம்ஜிஆர் தான் எதிர்பார்க்கிறோம். ரெட்டல. எதனால ரெட்டல? அது எங்களுக்கு அப்பையில இருந்தே கொஞ்சம் சரி. PMK தானே. PMK. எதனால? பிடிக்காதனால எப்பவுமே PMK, DMK, TVK, NTK, நாங்க எப்பயுமே திமுக தானே, திமுக. எதனால? பரம்பரையா அதுல இருக்காங்க அதனால. எப்பவுமே திமுக. சரி. DMK, DMK, TVK சப்போர்ட்டுன்னு சொல்ல முடியாது, மாறினா நல்லா இருக்கும். மாற்றாது. யாரு மாற்றம்? யார் வந்தான்னு கேக்குறீங்களா? யார் வருவாங்க? நீங்க யாரை எதிர்பார்க்குறீங்க? விஜய் வந்தா நல்லா இருக்கும். எதனால? மாற்றத்துக்கு உருவாக்கணும்னு தான், வேற ஒன்றும் கிடையாது. இது ரெண்டே ஓடிட்டு இருக்கு, மாற்றம் வந்தா கொஞ்சம் மக்களுக்கு இதாக கிடைக்கும். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு? டிஎம்கே தான். DMK. நீங்க உங்களுக்குமா? அதேதான். எதனால விஜய்? ஏன் விஜய்? விஜய் அதே பேமெண்ட் உங்களுக்கு ஃபேமஸ் ஆகுறாங்க. இந்த வருஷம் ஃபேமஸ் ஆகுறாங்க. 2026 TVK, NTK, ஏடிஎம் எதனால ADMK? அவங்க பெட்டர், இவங்களோட அவங்க பெட்டர். எப்பயுமே ADMK. சரி. DMK, DMK, TVK, NTK, ரெட்டல. எதனால? ஆரம்பத்துல இருந்து எங்களுக்கு எல்லாமே எப்பயுமே ரெட்டல. சரி. சப்போர்ட் யாருக்கு? DMK, DMK, TVK, NTK. உங்க சப்போர்ட் யாருக்கு? அப்புறம் டிவிக்கே தான் TVK. எதனால? இது அப்படிலாம் கிடையாது. நான் இஷ்டமே அதை இப்போலேருந்து தலைவர் தான் சேஞ்ச் சேஞ்ச். ஆமாம், புதுசா டிஎம்கே அந்த அளவுக்கு ஆச்சு, சரியில்லை. சரி, புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலாமே. இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட்? நான் டிஎம்கே தான் சப்போர்ட் பண்ணேன். இந்த டைம் TVK. சரி. வர தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக, தாவேக, நாம் தமிழர்? திமுக. எதனால? எதனால? அவர் பாரம்பரியம். நான் பாரம்பரியமா 52 ஆண்டுகளாக நான் திமுக இருந்தோம். நான் வந்து அண்ணா திமுகவுக்கு போடலான்னு இருக்கேன். எதனால? அண்ணா திமுக அந்த 10.5 வன்னியர் சங்கத்துக்கு கொடுத்தாருல, அதை வந்து மறுபடியும் திமுக அதை பெருசுப்படுத்தாம விட்டதுனால வீணா போயிடுச்சு. எப்போ ஒரு இனத்துக்காக ஒரு தொகுதியை ஒரு 10.5 கொடுத்தாங்க, இப்போ திமுக வந்து 7.5 இருந்த இந்த உள் ஒதுக்கீட்டை 10.5 ஆக்க திமுகவால முடியல. அதனால நான் அண்ணா திமுக போடலான் இருக்கேன். சூர்யா தான் போடுவோம். சூரியன் தான் போடுவேன். எதனால? எனக்கு 1000 ரூபாய் 1500 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க, காலு போனதுக்கு பஸ்ஸுக்கு எல்லாம் ஃப்ரீ எனக்கு. அதனால அதுதான் போடுவேன். எப்பயுமே ஆமா ஆமா. ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக, விஜய், தாவேகா இருக்கு, நாம் தமிழர்? அதிமுக. எதனால? எதனால அதிமுக? இந்த ஆட்சி அந்த ஆட்சி எவ்வளோ பரவாயில்ல. DMK, TVK, NTK. உங்க சப்போர்ட் யாரு? டிஎம்கே. DMK. எதனால? அது அப்படியே பிடிச்சி நாங்கள் அதில் தான் எப்பயுமே டிஎம்கே. நீங்க உங்க ஆதரவு யாருக்கு இந்த தேர்தலில்? திமுக, அதிமுக, தாவேகா, விஜய், நாம் தமிழர், சீமான், யார் ஆட்சி பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க வர போற தேர்தலில்? வர எலெக்ஷனில் யார் பண்ணலாம் இருக்குங்களா? நீங்க யாருக்கு ஆதரவு கொடுப்பீங்க? நம்ம வந்து இவர் தாங்க திமுக தான் முடிச்சிருக்காங்க. எதனால? பிடிச்சிருக்காங்க. எப்பயுமே திமுக. DMK, DMK, TVK, NTK, யார் ஆட்சி பண்ண நல்லா இருக்குங்க? நம்மளுதா அன்புமணிக்கு தான் நல்லா பண்ணிக்கிறேன். எதனால? எப்படின்னா நல்லா இப்போ படிச்சிருக்காரு, மருத்துவராக இருக்காரு, நல்லா இது பண்ணுவாரு. அதுக்காக எப்பயுமே அந்த எப்போதும் அன்புமணி தான். தேர்தலில் திமுக, அதிமுக, தாவேகா, நாம் தமிழர், உங்க சப்போர்ட் யாருக்கு? என்னுடைய ஆதரவு ஏடிஎம்கே. எதனால? இது முன்ன கவர்மெண்ட்ல எளிமையான மக்களுக்கு கிடைச்ச எல்லா செலவையும் கட் பண்ணிட்டாங்க. இவங்க என்ன செய்யறான்னு எங்களுக்கு புரியல. அதனால எடப்பாடி செஞ்சப்போ எங்களுக்கு நல்லா இருந்தது. இவர் இந்த அம்மா குடிநீர் திட்டம், அம்மா உணவகம், என்னமோ எவ்வளோ திட்டமாக எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. அதனால எங்களுக்கு அது வந்த தேவை நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி யாருக்கு ஆதரவு கொடுத்தீங்க? போன தேர்தலாம் யாருக்கு கொடுத்தீங்க? திமுக தான் போடும். அதிமுக? இல்லை, திமுக தான் போடும். திமுக தான். ஆமாம். சரி.